ம் ஆ பிங்கூஸ் வேர்ல்ட். ஒரு ஊர்ல உப்பு மூட்டை சுமக்கிற கழுதை ஒண்ணு இருந்துச்சு. அது டெய்லியும் தன்னோட எஜமானுக்காக உப்பு பைகளை தன்னோட முதுகுல சுமந்துட்டு பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல போய் விற்பனை பண்ணிட்டு வந்துச்சு. அந்த கழுதைய அதோட எஜமான் எவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாலுமே அந்த கழுதையோட மனசுல ஒரு ஏக்கமும் சோகமும் இருந்துச்சு. கழுதைக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்துச்சு. தானும் இந்த உலகத்துல யாருக்கும் அடிமையா இல்லாம சுதந்திரமா வாழணும், நினைச்சத பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அந்த கழுதையோட மனசுல இருந்துச்சு. வழக்கம் போல உப்பு பைகளை தன்னோட முதுகுல சுமந்துட்டு அந்த கழுதை காட்டு வழியா பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல ஒரு நரி கழுதைய பக்கம் வந்தது. அந்த நரி சிரிச்சுக்கிட்டே கழுதைய பார்த்து சொல்லுச்சு, ஹா ஹா ஹா, என்ன கழுதியாரே, உன் வாழ்க்கை முழுக்கும் இப்படியே உப்பு மூட்டை சுமந்துட்டே போயிடும் போலயே அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு. அந்த கழுதை உடனே ரொம்ப சோகமா ஆயிடுச்சு. அந்த நரி அந்த கழுதை கிட்ட சொல்லிச்சு, இங்க பாருங்க கழுதையாரே, நான் சொல்றத பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சுதந்திரம் கிடைக்கும். நீங்க அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன, நிஜமாவா? இனிமே எனக்கு சுதந்திரம் கிடைக்குமா? நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அந்த கழுதை நரி கிட்ட கேட்டுச்சு. ஆஹாஹா, கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. மறுநாள் அந்த கழுதை அந்த நரிய பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ள போச்சு. அந்த நரியும் சொன்னபடி அதே இடத்துல காத்துட்டு இருந்தது. கழுதைய பார்த்த உடனே, வாங்க வாங்க கழுதையாரே, நம்ம போலாமா? நமக்காக சிங்கராஜா காத்துட்டு இருப்பாரு, வாங்க போலாம் அப்படின்னு அந்த நரி கழுதை கிட்ட சொல்லிச்சு. சிங்கம் அப்படின்னு பேரை கேட்ட உடனே அந்த கழுதையோட மனசுல பயம் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்த அந்த நரியும், பயப்படாதீங்க கழுதையாரே, சிங்கராஜா கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன். உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு, வாங்க பயப்படாம வாங்க அப்படின்னு கழுதையை சமாதானப்படுத்தி அந்த நரி வந்து சிங்கத்தோட குகைக்குள்ள கூட்டு போச்சு. அந்த குகைக்குள்ள இருந்த சிங்கம் ரொம்ப பசியா இருந்தனால இந்த கழுதைய பார்த்த உடனே அந்த கழுதையோட மேல பாய ஆரம்பிச்சது. உடனே அந்த கழுதை பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. அந்த கழுதை அந்த இடத்த விட்டு ஓடின உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நரிய பிடிச்சு வச்சு, நான் உன்னை என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? உன்னால ஒரு கழுதையை கூட ஒழுங்கா கூட்டிட்டு வர முடியாதா? எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, நான் ஒன்ன சாப்பிட போறேன் அப்படின்னு ரொம்ப கோபமா பேசிச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க சிங்கராஜா, நான் இப்பவே அந்த கழுதையை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி அந்த இடத்த விட்டு கிளம்பிச்சு. பயத்தோட உச்சத்துல இருந்த அந்த கழுதை ஒரு இடத்துல நடுங்கிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தது. அப்போ அந்த நரி அந்த இடத்துக்கு போயிட்டு, ஹஹஹா, என்ன கழுதியாரே, பயந்துட்டீங்களா? சிங்கராஜா உங்களோட மன வலிமைய எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் சோதனை பண்ணாரு. ஆனா நீங்க என்ன இப்படி பயந்து ஓடி வந்துட்டீங்க? சிங்கராஜா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு, வாங்க போலாம் அப்படின்னு அந்த நரி அந்த கழுதை கிட்ட சொல்லிச்சு. அந்த கழுதையும் வந்து திரும்பவும் அந்த சிங்கத்தோட குகைக்கு போச்சு. ஆனா இந்த முறை அந்த கழுதையால தப்பிக்க முடியல. அந்த கழுதை அந்த இடத்துலயே வந்துட்டு அந்த சிங்கத்தாலையும் நரியாலையும் அடிச்சு சாகடிக்கப்பட்டுச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாரையுமே கண்மூடித்தனமா நம்ப கூடாது. தி எண்ட். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் மீ பிங்கு. பாய்.